ஓகே. பிஸ்மில்லா. கடைசியா நாங்க ஹஸ்ஸா என்ற பாடத்தில் நிப்பாட்டி உங்களோட ஒர்க் போன கிளாஸ்ல புது சாப்டர் ஆரம்பிச்சிடுமா நான் ஸ்டார்ட் பண்றோமா பார்த்துட்டுமே எப்படி விளங்கல? புதிய எழுத்து பார்க்கணுமா ஸ்டார்ட் பண்ணிட்டோமா இந்த எழுத்து ம், கொஞ்சம் நாள் கூட போயிடுதுண்ணே. அனுப்பி போயிட்டா ஸ்டார்ட் பண்ண அப்படியா சரி அல்ல பிரச்சனை இல்லை பழைய பழைய இந்த பாடத்தில். எழுத்து பார்த்து ஞாபகமா போன கிளாஸ் நான் வேலை இந்த கடைசி எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன சொல்லுங்க ம், நீ பார்க்கல. எக்ஸாம் இருந்ததால கொஞ்சம் ஈஸியாக போயிட்டதால. இதுக்கு முன்னால படிச்ச எழுத்து என்ன சொல்லுங்க கடைசியா படிச்ச எழுத்து பாக்காட்டி ஞாபகம் வைக்கணும் தான் கேட்கிறேன் நீங்க படிச்சு முடிச்ச எழுத்துக்களே பார்த்து நீங்க பிராக்டிஸ் இது படிக்காட்டி ஜ ஜ ஜ ம், விலங்குல வருது சவுண்ட் ஜ கேட்கல ஜ ஜான்னு படிக்கல இப்ப படிக்க போறீங்க இதுக்கு முன்னுக்கு படிச்சது வே ம், sorry. ஜ ஜ ஜா ஜா அப்படியா ம், ம், இல்ல நீங்க மாட்டிட்டீங்க ஹை, கடைசியா நீங்க படிச்ச எழுத்து என்னென்றால் இந்த கென்செப்ட்ல வர நம்ம 7th சாப்டர்ல வர சே என்ற எழுத்து அந்த எழுத்தை நீங்க உச்சரிக்கிறது சரி. நிறைய பிரச்சனை விட்டீங்க இப்ப ஞாபகம் நினைக்கிறேன் ச அப்ப நிறைய பிரச்சனை வரைக்கும் நான் அந்த எழுத்தை ம், உச்சரிக்கிற ஸ்டைல உங்கள்ட்ட கேட்டேன் நீ சொன்ன ஸ்டைல் ம், உச்சரிக்கிற பேட்டர்னுக்கு வடிவத்துக்கு பிழது அப்ப நான் உங்களுக்கு ஒரு ம், ஒர்க் தந்தேன் எப்படி என்றால் நீங்க அந்த எழுத்து படிச்சு முடிச்சிட்டீங்க தானே இப்ப அந்த எழுத்துல பேசிட்டு ஸ்டார்டிங் எப்படி அந்த ம், எழுத்தை நான் உங்களுக்கு உச்சரிங்கோ என்று சொல்லி தந்திருக்கிறேன் எந்த பிளேஸ்ல இந்த எழுத்து வரணும் என்று சொல்லிக்கிறேன் அப்ப நீங்க அதை எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ம், பண்ணினீங்கன்னா புதிதாக நீங்க படிக்க போற இன்றைக்கு படிக்க போற அந்த எழுத்துக்கு தானே அப்ப அந்த எழுத்து ரெண்டும் ஒரே ம், வசனத்துல ரெண்டு எழுத்தும் வந்துச்சு தண்டால் நீங்க குழம்ப மாட்டீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்க ஸ்ட்ரக் ஆக மாட்டீங்க ரெண்டு எழுத்துக்களோட உச்சரிப்பு அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும் எனவே ம், தான் உங்களை அதை பார்க்க சொன்னது நீங்க பார்த்து படல ஹை. இப்போ இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எழுத்துல உச்சரிப்புல ஜெட் சவுண்ட் வரும் ஜ இது மாறலையே. இது மாதிரி இல்ல முதலாவது ஸ்கிரீன் மட்டும் இருக்கு அப்படியே. அப்படியா ஸ்கிரீன் மாறல. ம், நான் உலக உங்களோட ஸ்கிரீனை மாத்தி தான் பேசுறேன் ஸ்ட்ரக் ஆயிட்டா இப்போ ஸ்கிரீன் நைஸோ ம், சரி. ஓகே. சரி அண்ணா. வந்தீங்களா ம், இப்போ அதுல உச்சரிப்பு பேட்டர்ன் ஜ அழுத்தமாக கீழ் நோக்கி உச்சரிக்கணும் ஆனால் ஜெட்ட சவுண்ட் ச என்று உச்சரிக்க இயலாது பட்டும் படாமலும் உச்சரிக்க முடியாது அழுத்தம் கொடுத்து நாவினுடைய அழுத்தத்தால சவுண்ட் கீழ் நோக்கி போகும் ஜ என்ற உச்சரிப்பு இதுல வரணும் இல்லைங்களா ம். ஹைரன் நான் இதுல ஒர்க் கொஞ்சம் பார்ப்போம் ஓங்க போகண்டா أعوذ بالله من الشيطان. وزرابي مبثوثة. சத்தம் போட்டு ஓதுங்க சவுண்ட் وز وزرابي مبثوثة. وز وزرابي مبثوثة وزرابي مبثوثة. சூசன் தான் வருதுண்ணா அப்படியே வரும் இதான் பிரச்சனையா مبثوثة. ரெண்டாவது وزرابي مبثوثة. குட் நாக்கு எங்க ஈக்கணும் முன் பல்ல ஈக்கணும் அப்படியா இல்ல, இடையில. ஆ வாய்க்குள்ள
இடையில இருக்கணும். அது பிள்ளை. படப்படாது. வாய்க்குள்ள இடையில வைக்கணும்னா பிள்ளது. எதுலையும் படப்படாது, சும்மா நடுவில் வைக்கணும் அப்படியா? நீங்க வாய்க்குள்ள ரெண்டுக்கு மட்டில வச்சு உச்சரிச்சீங்கன்னு சொன்னா நீங்க உச்சரிச்சதும் பிள்ளையே. ஒரு சவுண்ட் வரணுமே, அதுக்கு சேட சவுண்ட் வரணுமே. வாய்க்கு வெளியே ரெண்டு பற்களிலும் படாம இருக்கணும். குட். நான் முதலாவது பிரச்சனை ரெண்டு பல்லுக்கும் வெளியால வரணும். வாயிலிருந்து கொஞ்சம் வெளியால வரணும், அப்பதான் காற்றுல உச்சரிப்பு வரும். ச, காற்றின் உச்சரிப்பு தான் அந்த இடத்துல வரும். எழுத்துல சவுண்ட் வரையல, அது உச்சரிப்புல சவுண்ட் வர முடியாது. ரெண்டாவது. وإذا وإذا النفوس زوجت. திருப்பி ஜூட சவுண்ட் முக்கியம். وإذا النفوس زوجت. இதன் இதன் ஈய உச்சரிச்சுக்கோங்க. وإذا النفوس وإذا النفوس زوجت. குட். மூணாவது. وما يدريك لعله يزكى. வசனத்துல கடைசியில மதுர அடையாளம் வந்து இது என்ன செய்யணும்? நீட்டதே இல்லை. வெரி குட். மூணாவது. நாலாவது. وما عليك ألا ஆ பிழை 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 يزكى. பிழை. அது எப்படி அல்ல வரும்? وما عليك ألا يزكى. வெரி குட். தீ பொறுக்காதுங்க. وما عليك ألا يزكى. فإنما هي زجرة பிழை. واحدة. فإنما هي زجرة واحدة. கடைசியில பெரிய எடுங்க. فإنما هي زجرة واحدة. واحدة واحدة. واحدة. اوكي لاست one. فقل فقل هل لك إلى أن تزكى. திருப்பங்க. فقل هل لك إلى أن تزكى. மூணாவது பாவம். وما يدريك لعله يزكى. சரி. அடுத்த எழுத்திட பகுதிக்கு அப்புறம் ஜா படித்தா நிப்பாட்டிக்கிறோம். இந்த ஜா தான் படிச்சு கொண்டிருந்தீங்க. என்ன ஜாட வந்து கடைசி கட்டத்துல வச்சுதான் இந்த மெபசூசாலாம் பிரச்சனை வந்துச்சு. இப்ப ஞாபகம் வர. சரியா? கட்டாயம் ரிவைஸ் பண்ணுங்க. படிச்சு கொண்டு போற நேரத்துல ரிவைஸ் பண்ணலைன்னா எழுத்துக்கள் நிறைய படிச்சுப்பீங்க. கடைசி எல்லாம் மிக்ஸ் ஆகிக்கும். எது தெரியும் எது தெரியாது, எந்த உச்சரிப்பு எப்படி வரும். சரி, இப்ப எப்படி ஒரு தெரியும் என்ன படிச்சு முடிச்சுக்கிற எழுத்துக்களுக்கு கூடாக படிச்ச வல்லினமான எழுத்துக்கள் எது சொல்லுங்க பாப்போம். راء. ரா நீங்க راء. படிக்கவே இல்லையே ராவை. ராவை வல்லினமா உச்சரிக்க சொன்னது பேர போங்க. طاء 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 தா மட்டும் முடியா. طاء ج ها ها ம். خاء ஹா. خاء அண்ணால பார்த்தா
செல்ற லெவலுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் பண்ணாதான் பார்த்து சொல்லலாம் ஓகே இது வல்லினம் இது மெல்லினம் என்ற ஐடியா வரும். நீங்க இப்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து சொல்றீங்கன்னா ப்ராக்டிஸ்ங்கிற பார்ட் நம்ம உங்களுக்கு தேவை ஐக்கியங்கிறது அர்த்தம். சரியா? ம் இப்ப நான் இன்னைக்கு புதிய எழுத்துக்கு அறிமுகப்படுத்துறேன். படிக்கல, பார்க்கறதுக்கு புதிய பாடத்துல பார்க்கலாம். பட் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்கிற விஷயங்கள் பிஸி தான். பிஸிக்கிறது பிரச்சனை இல்லை. பட் மறக்கிற பிரச்சனை. இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் ம் இந்த எழுத்து இப்ப இந்த சாப்டர்ல வர 3 எழுத்து கழிக்கிற ஒன்று ச, இரண்டாவது ஜ அண்ட் ஜெட் சவுண்ட பாத்திக்கிறோம். இதை நாங்க சொல்லுவோம் எஸ்ட சவுண்ட்ல வரணும். ச மேற்கீழ் பற்களை ஒன்று கொண்டு நேராக வைத்துக்கொண்டு நாங்கள் உச்சரிப்போம். இதுவும் ஒரு மெல்லினமான எழுத்து தான், சாஃப்டாக தான் உச்சரிக்கணும். இது முக்கியமாக ச என்ற அந்த சவுண்ட் மிக தெளிவாக வரணும். அது ஜேட சவுண்டுக்கு பேத்திரையும் கூடாது. ச என்றது சேய மாதிரி ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக உச்சரிக்கவும் படாது. மேற்கீழ் பற்களை ஒன்று கொண்டு நேராக வைத்துக்கொண்டு கீழ்பற்களோட நாவை நாங்கள் வச்சு கொண்டு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டா இந்த எழுத்து மிச்சம் சிம்பிளாக வரும். இது ஒதுங்க. الذين هم عن صلاتهم ساهون இது ஒதுங்க. ال- فسبح بحمد ربك واستغفره இது ஒதுங்க. ومن شر حاسد إذا حسد في جيدها حبل من مسد سندع الزبانية فسبح بحمد ربك واستغفر ஹாய் நல்லா. ஆஹ், அடுத்த ஸ்டெப் போகல. உங்களோட எந்த எழுத்துனாலும் சீன்ல பிரச்சனை இல்லை. பட் சம்திங் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் மறக்கிறதால பிரச்சனை வந்தீங்க. வேற ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. இந்த பாடத்தை கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. படித்த விஷயங்களை ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல இது ஃபுல்லாக முடியும். அந்த பாடத்தை ஃபுல்லாக முடியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதிக்கு போகும்.